மலையின் உச்சியில் 8 அடி உயரமும் 1 அடி அகலமும் கொண்ட கிரானைட் தூண் தான் உள்ளது, தீபத்தூண் இல்லை என்றார் வழக்கறிஞர் மாசிலாமணி. அது தீபத்தூணே அல்ல அப்படின்னா அந்த தூணை தீபத்தூண் என்று அழைக்கும் வழக்கம் சுற்றி இருக்கிற சமூகத்திடம் எப்படி ஏற்பட்டது? சுற்றி இருக்கிற திருப்பரங்குன்ற வாசிகள் அத்தனை பேருமே அது சர்வே தூண் ஒரு நாள் சொன்னதில்லை. அப்படின்னா தீபத்தூண் என்கிற அந்த வழக்காறு அந்த சமூகத்துல எப்படி உருவாயிற்று? தீபம் ஏற்றப்படாமலேயே ஒரு தூணை தீபத்தூண் யாராவது சொல்லியிருப்பாங்களா? மேல்முறையீட்டு மனுல தமிழக அரசும் ஒன்றை கூறியிருக்கிறது. 1862க்கு பிறகு இப்ப ஏற்றுகிற இடத்துலதான் தீபமா ஏற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க சொல்ற தீபத்தூண்ல ஒரு நாள் நாங்க ஏற்றியது கிடையாது. அப்படின்னா 1862க்கு முன்னால அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுகிற வழக்கம் இருந்திருக்கிறது என்றுதானே பொருள். ஏதோ ஒரு காலத்துல தொடர்ந்து அங்கு தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்க வேண்டும். அதனால தானே அந்த தூண் தீபத்தூண் என்று அழைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு எங்கே ஆவணம் என்ன அப்படின்னா, எங்க ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். சொல்லிக்கொண்டே வர்றவங்கள்ட்ட ஏதாவது பிராமிசரி நோட்டு போட்டு கையெழுத்து வாங்கி ஆவணமா யாராவது ஆகிட்டு இருப்பாங்களா? இதுக்கு எது ஆவணம்? இதுக்கு என்ன ஆதாரம்னா மக்களுடைய பேச்சு வழக்குதான் ஆதாரம். மக்கள் அந்த தூணுக்கு இட்டு இருக்கிற பெயர் தான் ஆதாரம். தர்காவுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தூண்ல இங்க ஏத்துனா அது சர்ச்சைக்குரிய விஷயம். இன்னும் சொல்லப்படும் அது அநியாயமான விஷயம். கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற ஒரு தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னா அதுக்கு இத்தனை போராட்டமா? என்னங்க?